நடிகர் பிரகாஷ் ராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆளுநர் இன்னும் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. அது குறித்து உங்களுடைய பார்வை? கவர்னர் கொஞ்சம் அறிவு இருக்கான்னு தான் கேட்பேன் நான். அவருடைய வேலை என்ன? மக்கள் ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்காங்க. அவர் நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றேன்றாரு. அவருடைய வீட்டு வாசல்லையோ அவருடைய வீட்டிலேயே முடிவாகிற விஷயம் இல்லை. அவர் அவரை கூப்பிடணும், ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல டிசைட் பண்ணணும். ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? இது ரொம்ப தப்பு இல்லையா? இது அவருடைய உள்நோக்கம் என்ன? அரசியல் சாசன நடைமுறைக்கு உட்பட்டே தான், அரசியல் கான்ஸ்டிடியூஷனலா தான் இதை நான் செய்யறேன் அப்படின்னு அவங்க தரப்புல, பாரதிய ஜனதா தரப்புல கூட விளக்கம் கொடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதா பார்ட்டிக்கும் அந்த கவர்னருக்கும் கான்ஸ்டிடியூஷன் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, கான்ஸ்டிடியூஷன் திருத்துறதுக்கு வந்தவங்க தானே அவனுங்க. இப்ப இருக்கிறது என்னங்க, ஜனநாயகத்துல மக்கள் ஒரு தீர்ப்பு. சரி, விஜய் அவர்களை நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ அது நம்மளுடைய கொள்கை பிரச்சனை. ஆனால் மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அவரு நான் ஃபார்ம் பண்றாரு, போன் பண்ண விடுங்க, அவ்வளவுதான் உங்களுடைய வேலை. அங்க ஃபார்ம் பண்றது விஜயோட வேலை. விஜயை நிறுத்துறீங்க நீங்க? நிறுத்துறதுக்கான சட்டமே இல்லையே. உங்களுடைய கவர்னருடைய வீட்டு வாசல்ல முடிவாகிற விஷயம் கிடையாது இது. சட்டசபையில தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்களுக்கு நடுவில் விஷயம் உங்களுடைய வேலை இல்லை. அது இதுக்கு வேற நோக்கம் இருக்கு, அவ்வளவுதான். இல்ல, ஒரு நிலையான ஆட்சி தமிழகத்துல அமையணும், அதுக்காகத்தான் அந்த எண்ணிக்கையை கேட்கிறாங்க. அவர் யாருங்க டிசைட் பண்றதுக்கு? அவர் யாரு டிசைட் பண்றதுக்கு? கவர்னரோட வேலை இல்ல, அது மக்களோட வேலை. அது விஜயோட வேலை. விஜய் கூட சேரக்கூடிய கூட்டணியோட வேலை. அது உங்களுடைய வேலை கிடையாது. அது நீங்க உங்களுடைய வேலையே கிடையாது. அது உங்களுடைய ஆதங்கம் கிடையாது. அது விஜயும் அவரோட கூட்டணி இருக்கிறவங்களுடைய வேலை. அத மக்கள் பார்க்கணும். மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. முதல்ல நீங்க உங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, மக்கள் தீர்ப்பை மன்னிக்கிறது, ஒத்துக்கிறது கத்துக்கணும். அவர் இதை தாமதப்படுத்துறதுக்கு வேற ஏதேனும் காரணங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும் இல்லையா? இல்லன்னா வேற என்ன இருக்கு? யார் இதன் பின்னணியில இருக்காங்க? இப்ப இதுவரைக்கும் இருக்கிற கவர்னர்ஸ் நம்ம தெரியாத. அது அரசியல். நம்ம அரசியல் பிரச்சனைக்கு போனா அரசியல் சண்டை ஆகும். பாஜகவோட திட்டுறது அதாகும். அது இல்ல நமக்கு இங்க இருக்கிற விஷயம். நமக்கு பேசிக்கான விஷயம் என்னங்க, ஒரு கவர்னரோட ஆளுநரோட வேலை என்ன? அவருடைய வீட்டு வாசல்ல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ். வேற யாராவது கேட்டிருக்காங்களா ஆட்சி அமைக்கிறதுன்னு? இல்ல. அவருக்கு மெஜாரிட்டி இருக்கு, வந்திருக்காரு. நான் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றேங்கிறாரு இல்லையா? எஸ். இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரசிடென்ஸ் இது வரைக்கும் இல்ல. இது இவனுக்கு பண்றானுங்க. பட் நம்ம மக்கள் கேட்க வேண்டியது, இது விஜய் சப்போர்ட்டோ விஜய்க்கு தான் சப்போர்ட்டோ இல்ல பிரச்சனை. வாட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன்? ஆளுநரோட வேலை என்ன? அந்த வேலையை நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற? உன் வேலையை செய். அது விஜயோட பொறுப்பது. தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் இணைந்த பிறகுதான் இந்த மூவெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதுதான் தெரியுது. அதெல்லாமே இருக்கட்டும், அதெல்லாம் அரசியல் நம்மளுக்கு புரியுது. நம்ம அரசியல் போட்டு குற்றச்சாட்டு போடுறதுக்கு நேரம் இல்ல. நீங்க நேரடியா ஆளுநரை கேட்கணும், உன் வேலையை நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற? முதல்ல அந்த வேலையை செய். நீங்க வர்றதே எந்த கட்சிக்கு சார்பா வர்றீங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். விஜயை ஏன் நிறுத்துறீங்க நீங்க? மக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்கல்ல. ஒரு 4-5 கட்சிங்க ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அது விஜயோட வேலை. அவர் தமிழ்நாடா முதல்வர் ஆகிறதுக்கும் ஆட்சி அணுக்கிறதுக்கும் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அந்த உரிமைக்கு நீங்க சட்டசபையில வருவாரு, அவர் ப்ரூவ் பண்ணுவாரு. அதை நீ யாரு கேட்கறதுக்கு? அதை ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பே கொடுக்காம நீங்க மக்கள் முடிவு பண்ண பிறகு நீங்க யார் முடிவு பண்றதுக்கு? ஜனநாயகத்துல இது தவறு. இது ஏற்றுக்க முடியாதது. தமிழக தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது அப்புறமா பேசிக்கலாம். இந்த பாருங்க, எங்களுக்கு அவருடைய கொள்கை, நம்மளுடைய ஆதங்கங்கள் இருக்கு. சொசைட்டி மேல அனுபவம் இருக்கா? ஏன்னா ஒரு முகத்தை பார்த்து ஜெயிக்கிறது எங்களுக்கு ஆதங்கம். அவங்க என்ன பண்றாங்க அது அப்புறமா பேசிக்கலாம். ஆனா மக்கள் முடிவு கொடுத்துட்டாங்க. சோ அவர் ஆட்சி அமைச்சு எங்களுடைய ஆதங்கம் சரியில்லைன்னு அவங்க நல்ல ஆட்சி நடத்திட்டா எனக்கு அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? இப்ப இந்த விவகாரத்துல ஆளுநர் தொடர்ந்து பேசுங்க. அது ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததா, மக்கள் சரியா சொல்லி மக்களுக்கு தப்பு பண்ற வாய்ப்பு கொடுக்கணும். அவங்களுடைய உரிமை. அது ஜெயிச்சவங்களுக்கு இல்ல. அது அதை விட்டுருங்க. ஜனநாயகத்துல ஆளுநர் நீங்க ஏன் நிறுத்துறீங்க? அவரை
விஜய் வரணும், மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அவர் சொல்றாரு நான் வந்து ஆட்சி அமைக்கிறேன்னு, அவருடைய கூட்டணி அவர் டிசைட் பண்ணுவாரு, அவர் ஆட்சி நடத்த விடுங்க, அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் நான் சரியா அவர் சரியான்னு. அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நிறுத்துறதுக்கான உரிமை யாருக்குமே இல்லை. இந்த மக்களோட மேண்டேட்டுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக தான் அதை நீங்க பாக்குறீங்க? ஆமாம், மக்களோட மேண்டேட்டுக்கு எதிரான நடவடிக்கை இது. மக்கள் ஆளுங்கட்சி யாராகணும், எதிர்கட்சி யாராகணும் முடிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. எதிர்கட்சியில உட்கார்ந்து கேள்வி கேட்கணும், ஆளுங்கட்சி வேலையை பார்க்கணும். அவர் வேலையை பார்த்து அவரை எதிர்த்தவர்கள் என்னை போன்றவர்களும் இருக்கலாம், விஜயை பத்தி யோசிக்காதவங்க, இல்லை நமக்கு நம்பிக்கை இல்லைங்கிறவங்க எங்களை வந்து கூட அவர் நம்ப வச்சுட்டாருன்னா அதை விட சந்தோஷம். நமக்கு யாருடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லையே. ஆனால் அந்த ஒரு ஜனநாயகத்தில் நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஆளுநர் எப்படி நிறுத்த முடியும்? நிறுத்தக்கூடாது. நிறுத்துறதுக்கான உரிமை அவருக்கு இல்லை. Constitution of India tells that largest party can claim to form the government. அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்திருக்கு, மக்கள் ஒரு முடிவை கொடுத்திருக்காங்க, அது கொஞ்சம் 108 118 108 வந்திருக்கு. அவர் சொல்றாரு எனக்கு இவங்க 5 கொடுக்குறாங்க, 2 கொடுக்குறாங்க, 3 கொடுக்குறாங்க, நான் எடுத்துக்கிறேன், விடுங்க, நீ யார் டிசைட் பண்றதுக்கு? நீங்கள் மட்டுமல்லாது அனைத்து அரசியல் கட்சிகளும், பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஆளுநரோட இந்த நடவடிக்கைக்கு கண்டனமும் எதிர்ப்பையும் தெரிவித்து. அதுதான் அரசியல், அதுதான் கான்ஸ்டிடியூஷன், அதுதான் கான்ஸ்டிடியூஷன். மக்கள் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு எந்த உரிமை இல்லை. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, சரியோ தப்போ அப்புறமா பேசிக்கலாம், இல்லையா? இல்ல, இப்ப இந்த ஆளுநர் நியமனத்திலேயும் தேர்தல் முடிவுகள், அதாவது தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக ஆளுநர் ரவி திடீரென வேறு மாநிலத்துக்கு, மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்படுகிறார். இருக்கிறவங்க அங்க அனுப்புறாங்க, அவங்க ஆளுங்களை தான் அனுப்புறாங்க. என்ன இருக்கும் பிஜேபிக்கு? அவர் வந்து அதிமுக பிஜேபி போன்ற ஒரு மதிய அரசியல் பண்றவங்களோட ஹெல்ப் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதுதான் வரணும் நீ என்ன அவங்க போர்ஸ் பண்றதுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர் அந்த ஒரு முடிவை எடுப்பாருன்னு நினைக்கிறேன். பட் முதல்ல விஜய் அவருக்கு அந்த வாய்ப்பை கூடயா, அவருடைய உரிமை அது. இல்ல, நான் கேட்க வருது, ஒரு ஆளுநருக்கு 2 பொறுப்பு. இப்ப மேற்கு கேரளாவுக்கு ஆளுநர், தமிழகத்தை பொறுப்பு ஆளுநர் அப்படின்ற கொடுக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வந்தது? அதன் பின்னணியில வேற ஏதேனும் காரணங்கள் இருக்கா? 100% காரணங்கள் இல்லாம வேற என்ன இருக்கும்? இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சி, டிஎம்கே ஆட்சி இருக்கும் போதோ, பாஜக இல்லாத இடத்துல கவர்னர் வந்து பண்ணிட்டு இருக்கிற அட்டூழியங்களை நம்ம பார்க்கலையா? அந்த அரசியல் தெளிவா தெரியுது இல்ல? மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. எவ்வளவு நாள் நிறுத்துவீங்க நீங்க விஜய சொல்லுங்க? 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் நடக்கணும்ல, நடந்து தீரும்ல. அது மக்கள் மட்டும் இல்ல, எல்லா எதிர்கட்சிகளும், என்னை போன்றவர்கள் கூட, விஜய்க்கு ஆதரவு கொடுக்காத நம்ம போன்றவர்கள் கூட விஜயோட உரிமையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் நடந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா? எஸ், அதுதான் முக்கியம். இந்த நாட்டுல நாடு முக்கியம், உரிமைகள் முக்கியம், கான்ஸ்டிடியூஷன் முக்கியம். விஜய் வெற்றி பெற்றார் அப்படின்ற போது முதலாவதாக வாழ்த்து தெரிவித்தது பிரதமர் மோடி. அவர் ட்வீட் பண்றாரு. இப்ப அவங்க இதன் பின்னணியில இருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? யாரு? பாஜக. அதாவது பிரதமர் மோடி அவர் தான் முதல் வாழ்த்து தெரிவிக்கிறாரு, விஜய் வெற்றி அடைஞ்சிட்டாரு. சின்ன குழந்தைக்கும் தெரியும். இல்லன்னா என்ன காரணம் இருக்கும்? இல்லன்னா சொல்லுங்க, தமிழ்நாட்டு அரசியலை பத்தி அவங்களுக்கு வேற என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியும் அவருடைய ஆளான ஆளுநருக்கு? பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவிக்கும் போது காங்கிரஸ் உங்க கூட இல்ல. அவரு பேசுறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுங்க. அவனுங்க அப்படிதான். பட் நாங்க மக்கள் சிந்திக்கணும், இது தவறு, நம்ம ஒட்டுமொத்தமா நிக்கணும். இது அதான் நானும் கேட்க வரேன். தமிழக அரசியல் கட்சி, இந்த இடத்துல அரசியல் கட்சிகள் என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்க வேண்டும்? இந்த இடத்துல எல்லாருமே ஒரே நிலைப்பாடு தான் எடுக்குமோ? ஆளுநர் பண்ணிட்டு இருக்கிறது தவறு. மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க, அந்த தீர்ப்பை மதிக்க வேண்டியது சரியோ தப்போ அதுக்கப்புறம் நீ யார் டிசைட் பண்றதுக்கு? விஜய் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு, மக்கள் தீர்ப்போட வந்திருக்காரு. முதல்ல அந்த வாய்ப்பை கொடு. நீங்க யார் டிசைட் பண்றதுக்கு? அதாவது கான்ஸ்டிடியூஷன் இல்ல, உனக்கு அந்த உரிமையே இல்ல. ஆளுநருக்கு ஹாலிடே போறேன், வெளியில போறேன், கேரளா போறேன், இங்க இருக்கிற வேலையை விட்டு அங்க எங்க போற? நீ இந்த வேலையை ஒழுங்கா செய்.
இப்ப திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு பேட்டி இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியிலுமே கூட 6 மாதங்கள் நாங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எந்த வகையிலும் தொந்தரவு பண்ண மாட்டோம், இடையூறு செய்ய மாட்டோம், அவங்க ஆட்சி நடத்தட்டும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் இல்ல? ஒரு நல்ல அரசியல்வாதியா இருக்காரு அவரு. மக்கள் தீர்ப்பு கொடுத்ததுக்கு சரி நான் இருக்கேன், நான் சரிதான், பட் என்ன ஏத்துக்கல, சரி நான் இங்க இருக்கேன், நான் எதிர்கட்சியும் ரொம்ப முக்கியம் இல்ல நாட்டுல. எதிர்கட்சியோட வேலை என்ன? ஆளுங்கட்சியை வேலை செய்ய வைக்கிறது தானே. அந்த பொறுப்பை அவர் ஏத்துக்கிட்டாரு இல்ல. தோல்வி வெற்றி கிடையாதுங்க, மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. நீங்க மதிச்சுதான் ஆகணும், நீங்க மதிச்சுதான் ஆகணும். 1000 பிரச்சனைகள் எனக்கும் இருக்கு விஜயோட அரசியல்ல. ஆனா இது தவறு. அதுக்கு வேலை செய்ய விடணும். அவர் வேலை செஞ்சாதான் அவர் சரியன்னு என்ன போன்றவர்களுக்கு, அவர் எதிர்த்தவர்களுக்கு அவருக்கு ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை கொடுக்காம நீங்க எப்படி பேசலாம்? எப்படி இந்த முடிவை எடுக்கலாம்? அவருக்கு கொடுக்க மாட்டேன். நீங்க யாருங்க? யூ டோன்ட் ஹேவ் தட் ரைட். உனக்கு உரிமை இல்லாதது நீ எப்படி பண்ணலாம்? இது அசிங்கம் இல்ல, இது அராஜகம். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களை நீங்க பேசியிருக்கீங்க. மிக்க நன்றி.